இன்று நடந்த மிகப்பெரிய இந்த சம்பவத்திற்கு பிறகும் தமிழக அரசும் தமிழக காவல்துறையும் இன்னும் விழித்துக் கொள்ளவில்லை என்றுதான் தோன்றுகிறது. தற்பொழுது மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ள அவர்களை பார்ப்பதற்காக அஇஅதிமுக பொதுச் செயலாளர் புரட்சித்தாய் சின்னம்மா அவர்கள் பார்த்துவிட்டு வருகின்ற பொழுது, அங்கிருந்து புரட்சித்தாய் சின்னம்மா அவர்கள் வெளியே வருகின்ற பொழுது அதே பகுதிகளில் சாலையிலே படுத்துவிட்டு கீழே கிடக்கக்கூடியவர்களை பார்க்கக்கூடிய அந்த காட்சிகளை தற்பொழுது பார்த்தோம். இன்று காலையிலிருந்து ஒட்டுமொத்த தமிழகமும் பதற்றமாக இருக்கக்கூடிய சூழ்நிலையில் ஒரு 38 பேர் இறந்திருக்கக்கூடிய இந்த சூழலில் இன்னமும் மதுவை கட்டுக்குள் கொண்டு வராமலும் அதுபோன்ற மதுவில் குடித்து இருப்பவர்களை பாதுகாக்க தவறி இருக்கிறது தமிழக அரசு என்பதற்கு ஒரு சான்றாக அஇஅதிமுக பொதுச் செயலாளர் புரட்சித்தாய் சின்னம்மா அவர்கள் மருத்துவமனைக்கு சென்றுவிட்டு வெளியே வரும்பொழுது கண்கூடாக ஒரு நபர் கீழே கிடந்த அந்த காட்சிகளையும் அவரை ஆட்டோவில் ஏற்றி மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்த அந்த காட்சிகளையும் தற்பொழுது நாம் பார்த்து கொண்டிருக்க முடிகிறது. ஒரு பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி இந்த நாளில் கூட அதற்கான நடவடிக்கையை செய்யாத, அந்த நிகழ்வை தொடங்காத அரசாகத்தான் இன்று நாம் பார்க்க முடிகிறது. இந்த காட்சிகளை வைத்து அவர்கள் வெளியே வருகின்ற பொழுது ஒருவர் மது குடித்துவிட்டு சுயநினைவின்றி கிடந்தவரை அவரை அழைத்து கொண்டு மருத்துவமனைக்கு செல்ல அஇஅதிமுக பொதுச் செயலாளர் புரட்சித்தாய் சின்னம்மா அவர்கள் ஏற்பாடு செய்துவிட்டு தனது பயணத்தை தொடங்குகிறார். அந்த காட்சிகளைத்தான் தற்பொழுது நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். சாலையில் மயங்கி கிடந்தவரை மீட்டு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்திருக்கிறார் புரட்சித்தாய் சின்னம்மா. பார்க்க சென்ற புரட்சித்தாய் சின்னம்மா இதை செய்கின்ற பொழுது தமிழகத்தை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அரசு என்ன செய்கிறது என்கிற கேள்வியும் அங்குள்ள பொதுமக்கள் மத்தியிலே எழுந்திருக்கிறது. தமிழகத்தில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்திய கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராயம் சம்பவம் தற்பொழுது 38 பேர் வரை இறந்திருக்கிறார்கள். இன்னும் 110 பேர் மருத்துவமனையில் இருக்கிறார்கள். ஒவ்வொரு மணி நேரத்திற்கும் அங்கே மருத்துவமனையில் அனுமதிக்கக்கூடியவர்களுடைய எண்ணிக்கை அதிகரித்து கொண்டிருக்கிறது என்கிற பரபரப்பான தகவல் ஒட்டுமொத்த தமிழகமும் பரவி கொண்டிருக்கக்கூடிய இந்த சூழலில்தான் அஇஅதிமுக பொதுச் செயலாளர் புரட்சித்தாய் சின்னம்மா அவர்கள் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டவர்களை சந்தித்து ஆறுதல் கூறியிருக்கிறார். ஆறுதல் கூறிவிட்டு செய்தியாளர் சந்திப்பிற்கு பிறகு அவர் புறப்பட தயாராக இருக்கின்ற வழியிலேயே ஒருவர் மது அருந்தி கீழே கிடக்கக்கூடிய அந்த காட்சிகளை பார்க்க முடிகிறது. இவ்வளவு பரபரப்புக்கு மத்தியிலும் இன்னமும் அந்த பகுதியில், அதாவது கள்ளக்குறிச்சி பகுதியில் கள்ளச்சாராயத்தின் விற்பனை கொஞ்சம் கூட குறையவில்லை என்பதற்கு சான்றாகத்தான் இந்த நிகழ்வு நடந்திருக்கிறது. தொடர்பான கூடுதல் விவரங்களை களத்திலிருந்து தெரிவிக்கிறார் நமது செய்தியாளர் ரங்கபாண்டி. புரட்சித்தாய் சின்னம்மா அவர்கள் வெளியே வருகின்ற பொழுது ஒருவர் அங்கே அதிக மது போதையில் கீழே கிடக்கக்கூடிய அந்த காட்சிகளை பார்த்தோம். அவரை ஆட்டோவில் ஏற்றி மருத்துவமனைக்கு அனுப்பக்கூடிய அந்த காட்சிகளை பார்த்தோம். கூடுதல் விவரங்களை சொல்லுங்கள். வணக்கம். கள்ளக்குறிச்சியில் விஷ சாராயம் குறித்து இதுவரை 38 பேர் இருந்த நிலையில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் புரட்சித்தாய் சின்னம்மா அவர்கள் பாதிக்கப்பட்டவர்களை நேரில் மருத்துவமனை சந்தித்து ஆறுதல் தெரிவிப்பதாக இருந்தார். கிட்டத்தட்ட புரட்சித்தாய் சின்னம்மா அவர்கள் மருத்துவமனைக்கு உள்ளே செல்வதற்கு முன்பாகவே ஒரு மணி நேரத்துக்கு மேலாக அந்த கள்ளச்சாராயத்தால் பாதிக்கப்பட்ட நபர் தெருவிலே கிடந்த காட்சியை கண்டிருந்தார். அதனைத் தொடர்ந்து தற்பொழுது மருத்துவமனை உள்ளே சென்று மருத்துவமனை சிகிச்சை பார்த்து செய்தியாளர் சந்திப்பு முடித்து புரட்சித்தாய் சின்னம்மா அவர்கள் வெளியே வரும் வரை அந்த நபர் அதே இடத்திலேயே இருந்தக்கூடிய ஒரு காட்சியை கண்டு புரட்சித்தாய் சின்னம்மா அவர்கள் தனது வாகனத்தில் இறங்கி அவர்களை பாதிக்கப்பட்டவர்களுடைய உறவினரிடம் பேசி அங்கே காவல்துறை நின்றிருந்த நிலையில் காவல்துறையினரை கண்டித்த புரட்சித்தாய் சின்னம்மா அவர்கள் இவ்வளவு நேரம் ஆகியும் ஏன் இன்னும் மருத்துவமனைக்கு அவரை கூட்டிச் செல்லவில்லை, இவ்வளவு மருத்துவமனை அருகிலே இருக்கக்கூடிய சூழலில் ஒரு ஆம்புலன்ஸ் கூட இங்கு வரவில்லையே ஏன் என்று கடிந்து கொண்டார். தொடர்ந்து தன்னுடைய ஆதரவாளர்களிடம் கட்டளையிட்ட புரட்சித்தாய் சின்னம்மா அவர்கள் தன்னுடைய ஆதரவாளர்கள் மூலம் அருகிலிருந்த ஆட்டோவில் ஏற்றி தற்பொழுது அந்த நபரை புரட்சித்தாய் சின்னம்மா அவர்கள் மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக அனுப்பியிருக்கிறார்கள். கிட்டத்தட்ட ஒரு மணி நேரத்திற்கு மேலாக கிட்டத்தட்ட அந்த நபர் அதே இடத்திலேயே கேட்பாரட்டு கிடந்த நிலையில் காவல்துறையினர் புரட்சித்தாய் சின்னம்மா அவர்கள் வரும் வழியில் அதை மறைக்கும் வழி நோக்கத்தில் நின்றிருந்தனர். அதை கண்ட புரட்சித்தாய் சின்னம்மா அவர்கள் உடனடியாக தனது வாகனத்தில் இருந்து இறங்கி காவல்துறையினை கடிந்து கொண்டார். இவ்வளவு நேரமாயும் ஏன் அவரை மருத்துவமனைக்கு அழைத்து செல்லவில்லை, உரிய சிகிச்சை கொடுக்கவில்லை, அவருடைய உயிருக்கு யார் பொறுப்பு, அவருடைய உறவினர்களுக்கு யார் பொறுப்பாவார்கள் என்று கேள்விகளை கேட்ட புரட்சித்தாய் சின்னம்மா அவர்கள் தாயுள்ளத்தோடு உடனடியாக அவரை மருத்துவமனையில் சேர்ப்பதற்கான நடவடிக்கையை மேற்கொண்டால் தனது கட்சி தோழர்களிடம் கட்டளையிட்டு அருகில் இருந்த ஆட்டோவை வரவழைத்து அந்த ஆட்டோவில் ஏற்றி புரட்சித்தாய் சின்னம்மா அவர்கள் தங்களை உடனடியாக மருத்துவமனைக்கு கொண்டு செல்ல வேண்டும் என்றும் அவருடைய உறவினர்களிடம் ஆறுதலும் கூறினார்கள்.
ரங்கபாண்டி, அங்கு கீழே கிடந்தவரை ஆட்டோவிற்கு அனுப்பி வைப்பதற்கான ஏற்பாடுகள் நடைபெற்றுக் கொண்டு அவர் சென்றக்கூடிய அந்த காட்சிகளை பார்த்தோம். இன்னமுமே அந்த பகுதியிலே இவ்வளவு பெரிய சம்பவத்திற்கு பிறகும் கூட தற்பொழுது வரை அங்கு கள்ளச்சாராயம் புழங்கிக் கொண்டிருப்பதாக தகவல் வெளியாகிறது. கூடுதல் விவரங்களை சொல்லுங்க. நிச்சயமாக புரட்சித்தாய் சின்னம்மா அவருடைய செய்தியாளர் சந்திப்பிலும் கூட இந்த பகுதி முழுவதுமாகவே கள்ளச்சாராயம் தலைவிரித்து ஆடுகிறது என்றும் தமிழக அரசு முறையாக அது நடவடிக்கை எடுக்காத காரணத்தினால் தான் இவ்வளவு ஒரு அவல நிலைக்கு ஆளாயிருப்பதாகவும் தன்னுடைய செய்தியாளர் சந்திப்பில் கூட கூறியிருக்கிறார். தொடர்ந்து தமிழக அரசு மெத்தன போக்காக செயல்பட்டு பேருக்கு அதிகாரிகளை மாற்றினால் மட்டும் பத்தாது, உடனடியாக விரைந்து நடவடிக்கை எடுக்க வேண்டும். ஒரு வார காலக்கெடுவிற்குள் இதற்கு காரணமானவர்களை கைது செய்ய வேண்டும் என்று புரட்சித்தாய் சின்னம்மா அவர்கள் அரசுக்கு கட்டளையிட்டிருக்கிறார்கள். இந்நிலையில் தொடர்ந்து இது போன்ற சம்பவங்கள் தொடர்ந்து நடைபெறாது இருக்க வேண்டும் என்பதையும் கண்காணிக்க வேண்டும் என்று அரசுக்கு கோரிக்கை வைத்திருக்கிறார்கள் புரட்சித்தாய் சின்னம்மா அவர்கள். மேலும் இந்த பகுதியில் தொடர்ந்து இது போன்ற கள்ளச்சாராய சம்பவங்கள் ஒரு குடிசை தொழில் போன்றே நடந்து வருவதாகவும் கூறப்படுகிறது. புரட்சித்தாய் சின்னம்மாவுடைய செய்தியாளர் சந்திப்பில் அதை சுட்டிக்காட்டியிருக்கிறார்கள். மேலும் பல்வேறு தொடர்ந்து மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக இந்த கள்ளச்சாரத்தால் பாதிக்கப்பட்டவர்கள் வரக்கூடிய சூழலில் உடனடியாக தமிழக அரசு தலையிட்டு இரும்பு கரம் கொண்டு இந்த பிரச்சனையை முடிக்க வேண்டும். கள்ளச்சாரத்தால் மீண்டும் இது போன்ற உயிரிழப்பு ஏற்படாத வண்ணம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற கோரிக்கையை வைத்திருக்கிறார்கள். தகவலுக்கு நன்றி ரங்கபாண்டி.